ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது 10/7/2024ல வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல இருந்து நெறைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் 14/2024 இதுதான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து டேட்ல அதாவது 10 ஜூலை 2024ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல. இது வந்து ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனு. ஸோ இதுல வந்து மெயினா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பொவிஷன் டூ செக்ஷன் 44. இந்த செக்ஷன் 44 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆனுவல் ரிட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ரிட்டர்ன் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9. ஸோ இந்த ஜிஎஸ்டிஆர் 9 வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஃபைல் பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் அதாவது இப்ப ஃபினான்ஷியல் இயர் 2023-24க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டியூ டேட் வந்து நம்மளுக்கு 31/12/2024 தான் வந்து நம்மளுக்கான ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கான டியூ டேட். ஸோ இந்த இதுக்கு தான் வந்து எக்ஸம்ப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸம்ப்ஷன் த ரிஜிஸ்டர்ட் பெர்சன் those aggregate turnover for financial year 23-24 2 crores rupees from filing annual return for safe financial year. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 சிஆர் அதாவது 2 கோர்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன் வந்து நீங்க ஃபைல் பண்ணணுன்ட்டு வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலி எக்ஸம்ப்ஷன் தான். நீங்க வந்து விருப்பப்பட்டா உங்க இதுக்கு நீங்க ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாரி இந்த நோட்டிஃபிகேஷன் 14/2024ல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 23-24 அதாவது இப்ப போன ஃபினான்ஷியல் இயர்க்கு இந்த நோட்டீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அது எவ்வளோன்னா உங்களுக்கு 2 கோர்ஸ் தான் வந்து லிமிட்டு. ஸோ இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நோட்டிஃபிகேஷன் 15/2024 இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து வந்திருக்க அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனு. இது வந்து 10 ஜூலை 2024ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து மெயினா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 52 அதாவது ஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 52 வந்து சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 52ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் சேல்ல இருக்கவங்க, காமர்ஸ் ஆப்பரேட்டர். காமர்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேல் பண்ணும்போது அவங்க டிசிஎஸ்ன்னு சொல்லி 1% வந்து அதாவது ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. 1% மீன்ஸ் 0.5 பிளஸ் 0.5 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டில வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சேல் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து நீங்க வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 0.5% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 0.5%ன்னா என்னன்னா, இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி 1%ன்னும் போது, இப்ப வந்து உங்களுக்கு 0.5% அதாவது இப்ப நீங்க அவங்க எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 0.25% பிளஸ் 0.25%. இப்ப இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிசிஎஸ்ஸா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டி இது வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிசிஎஸ் வந்து 0.5% தான் வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேட்ல வந்து அதாவது 10 ஜூலை 2024லேருந்தே இது வந்து அப்ளிகபிளு. ஸோ இனிமேட்ல யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க காமர்ஸ் ஆப்பரேட்டர் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்னா, அவங்க வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணணும். 0.5% தான் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் 15ல வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 14ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 கோர்ஸ் தான் வந்து லிமிட்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க 2 கோர்ஸ்க்குள்ள இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஃபைல் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. பட் இன்கேஸ் 2 கோர்ஸ்லேருந்து ஒரு ₹5,000 ₹100 எக்ஸஸா இருந்தா கூட அவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வந்து கம்பல்சரி வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இதுல வந்து நோட்டிஃபிகேஷன் 15ல வந்து ப்ரீவியஸா வந்து பார்த்தீங்கன்னா, 1% வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. பட் அத வந்து இப்ப ரெட்யூஸ் பண்ணி 0.5% வந்து டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.